ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸா? நானா? என்னத்த சொல்ல? எதையாச்சும் சொல்லியா? இந்த ஒரு விஷயம் தெரியாம, இதுல கிளாரிட்டி இல்லாம நர்சிங் படிக்காதீங்க. சப்போஸ் இப்போ நீங்க நர்சிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க நர்சிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணுமா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டா? இல்ல பிரைவேட் செக்டார்ல அகாடமிக் சைடா? இல்ல கிளினிக்கல் சைடே ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல போகணுமா? இல்ல அப்ராட் கண்ட்ரிஸ் போகணும். அப்ராட் கண்ட்ரிஸ்னா எந்த கண்ட்ரி? ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கிளாரிட்டியா இருங்க. இதுதான் எனக்கு, நான் நர்சிங் முடிச்சுட்டு இதில் தான் போக போறேன், இதை தான் பண்ண போறேன்ட்டு கிளாரிட்டி இருந்ததுன்னா ஏதாவது சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ நான்லாம் காலேஜ் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஐடியாவே கிடையாது, அவேர்னஸும் கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். என்னுடைய டோட்டல் ஃபேமிலியிலுமே பெருசாக ஒரு பேக்ரவுண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சொல்கிறதுக்கு ஆள் யாரும் கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதையே வேறு. என்ன மாதிரி நிறைய நர்சஸ் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்காங்க. எதையோ பார்க்குறோம், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது லைஃப்பை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பாருங்கள், எஸ்பெஷலி நர்சிங்கில். ஓகேங்களா? உங்களுடைய ட்ரீம் கண்ட்ரி, உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் பாய், ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.